பாடுவா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க? மாப்பிள்ளையதான். மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதெல்லாம் குதிக்கணும். டேய், என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கற? முதலாளியாதான். எப்படி? குயிப்பம். இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே. அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன்னே, அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு? சம்பள பாக்கி. டேய், பாக்கிட்டே இல்ல அங்கேண்டா கை விடுற. பாக்கி இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி உன்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா. வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு 2 பக்கம் கண்ணை ஒட்டி இருக்கு. 2 செங்கல்ல வச்சு சிமெண்ட வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட வச்சு பூசிக்கடா. வர்றேன். என்ன தேவையா? அதான் உங்க பையன் எந்திரிச்சு நல்லா நடக்க ஆரம்பிச்சாரா? உங்க தயவு தான் டாக்டர் ஐயா. என்ன உள்ள 6 மாசம் அவஸ்தைப்பட்டான், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நான் கொடுத்துருக்க மருந்து மாத்திரை கம்மி பண்ணீங்கன்னா போதும், எல்லாம் சரியா போயிடும். நீங்க கொடுத்த மருந்து மாத்திரை, நீங்க சொன்ன முறைகள் எல்லாத்தையும் நாங்க கடைபிடிக்கிறோம். வரையா? தேங்க்யூ டாக்டர். என்னங்க வீடு கட்டுறவர? செங்கல் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சா? நாளை கட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாமா? செங்கல்லாம் வந்துச்சு மேஸ்திரி. உங்களுக்கு தேவையானதை எண்ணி எடுத்துட்டு போங்க. ஆனா எண்ணிக்கை மட்டும் கூடிராம பாத்துங்க. எண்ணிக்கை பத்தி நீ ஏகிட்ட சொல்றியா? எங்க அப்பா என்ன ஏட்டு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிருக்காயா? ஒன்ன மாதிரி குறுமட்டு இல்ல நானு. போயா. பாக்குறது மேஸ்திரி வேற, ஆனா அந்த திமிர்த்தனமான பேச்சு மட்டும் குறைஞ்சாங்க. என்ன சொன்ன நீயே? இல்ல நாளைக்கு வேலை நடக்கணுமே, அதை பத்தி சொன்ன. தலைய பாரு, நல்ல சைக்கிள் சீட் ஆட்டம். குழந்தை இப்படி படுக்க வச்சுட்டு வா. நான் செங்கல் ஒவ்வொன்னா எண்ணி தர்றேன். வாய் கீழே வைக்கிறியா? சரி வா. குழந்தை பணியில இருந்துச்சேன்னா அவன் குழந்தை பணியில இருந்தா உங்களுக்கு பாசம் பொங்கி வருதோ? உனக்கெல்லாம் எதுக்குடா குழந்தை பாசம்? நீங்க எல்லாம் கரவழிய கல்யாணத்தை பண்ணி கரவழிய புள்ளைய பத்து கரவழிய காண போற பசங்களா? நீ சும்மா இருமா. ஒரு தப்பையும் பண்ணிட்டு இந்த புள்ள கையில ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு நிஜ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னவல்ல நீ. இதுக்கு பேர் தான் நிஜ வாழ்க்கை. சும்மா இருமா. இவங்க எல்லாம் குழந்தை எடுத்துட்டு போய் மரவரை கழுத்து வச்சு கொண்டாலும் கொண்டு விடுவானுங்க. எங்க வாரிசு உரிமைக்கு வந்து பயம். இங்க நிக்காதடா. போடா போடா போடா. இத்தனை நாளா என்கிட்டே கை நீட்டி பணம் வாங்கிட்டு எட்டப்ப வேலை பாக்குறியா? நான் கம்பி எண்ணத்துல அப்படியே என்ன சந்தோஷம் உனக்கு? சந்தோஷம் ஒண்ணு இல்லையா? நான் கம்பி எண்ணாம இருக்கணும்னா உடனடியா தந்தி கொடுத்து போலீஸையும் எங்க அதிகாரிகளையும் வர சொல்லி ஆகணும். நாளை காலையில் நடக்க போற ஆத்து திருவிழாவில் ஆத்துல இருந்து யாரையும் தண்ணி எடுக்காம தடுத்தாகணும். ஹெல்த் சொல்றது கேளு. இந்த விஷயத்த பேசாம விட்டான் ஏதோ அசம்பாதம் நடந்து போச்சு அப்படியே விட்டுருவாங்க. இந்த பாரு, இது வரைக்கும் உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தனும் அதை விட பல மடங்கு கொடுக்குறேன். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. உங்க பூச்சி மருந்து ஃபேக்டரியில இருந்து வர கழிவை எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு கூட நினைச்சு ஆத்துல திறந்து விட்டுட்டீங்க. இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் கை நீட்டி காசே வாங்கிருக்க மாட்டேன். நாளைக்கு ஆத்து திருவிழா பொங்க வைக்கிறாங்க. ஆத்துல தண்ணி கம்மியாக்குன்னு சொல்லி மடை அடைச்சிருக்காங்க. நீங்க திறந்து விட்ட கழிவு எல்லாம் அதுல விஷமா கலந்துருக்கு. அதை குடிச்சிட்டு ஜனங்களாம் செத்து போறதுக்கு முன்னாடி நான் என்னோட கடமையை செஞ்சே ஆகணும். உன் வேலையை செஞ்சுதான் ஆகணும்னா என் வேலையை நான் கண்டித்தான் ஆகணும்.
கிராமமும் சேர்ந்துருக்குல்ல, கூட்டம் இருக்காதா? ஏன் அந்த பையன் இன்னும் வரலையா? என்னமா உட்காந்துக்கிட்டு மழை எந்திரிச்சு ஆத்துல தண்ணி எடுத்து அடுப்ப பத்த வைங்க. பொங்க வைக்க நேரமாவது இல்ல. நம்ம பொம்பளைங்க சொன்னாதான் செய்வாங்க. என்னயா அது? யாரையும் ஆத்துல இருந்து தண்ணி எடுக்க வேடாம்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு யாரையும் தண்ணி எடுக்க விடாதீங்க. என்ன சொல்லுங்க? எனக்கு ஒண்ணும் ஆகல. இங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். யாரையும் தண்ணி குடிக்க விடாதீங்க. ஏன்னு கேக்குறேன். நம்ம ஒரு பூச்சி மருந்து ஃபேக்டரியில இருந்து கழிவு போன தண்ணி எல்லாம் அவங்க ஆத்துல திருப்பி விட்டுருக்காகலாம். அதெல்லாம் நீங்க திருவிழாவுக்காக அடிச்சு வச்சிருக்கிற இந்த தண்ணியில விஷமா கலந்துருக்கு. அதையும் சொல்றையா, தயவு செஞ்சு யாரையும் ஆத்துல இருந்து தண்ணி எடுக்க வேணாம்னு சொல்லுங்கய்யா. மறிக்கொழுந்து, இந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? நான் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தப்போ நம்ம ஹெல்த் ஃபேக்டரி துறைகிட்ட இந்த விஷயத்தை சொன்னதை என் காதால கேட்டேன். அதனால அந்த ஃபேக்டரி துறையும் அவங்க ஆளுகளும் நம்ம ஹெல்த்த அடிச்சு கொண்டு விட்டாங்க. மறிக்கொழுந்து, இத்தனை நாளும் பாவக்கூத்து வருது, கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ஊருக்காரங்களை மட்டும்தான் ஏமாத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு 4 ஊருக்காரங்களும் கூடி இருக்கிற இந்த ஆத்து திருவிழாவிலையும் உன்னோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்ட. பாத்தியா? இல்ல இல்ல, சத்தியமா இல்லவே இல்ல. நான் சொல்றது போய் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் சொல்றது அத்தனை உண்மை. இத்தனை நாளா நீங்க என்ன கூப்பிட்டு சின்ன சின்னதா கிண்டல் பண்ணதுனாலையும் கேவலப்படுத்துறதுனாலையும் என் மனசுல ஏற்பட்ட காயத்தை ஆத்திக்கிறதுக்கு அப்படி 1-2 பொய்ய சொல்லி ஊரை ஏமாத்துனதுன்னு நெசந்தேன். ஆனா இப்ப நான் சொல்றது அப்பட்டமான உண்மையா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க நாட்டமக்கரையா. நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. மறிக்கொழுந்து, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இத்தனை நாளும் ஏதோ விளையாட்டுத்தனமா நம்ம ஊருக்காரங்களை மட்டும்தான் ஏமாத்திட்டு இருந்த. இன்னைக்கு ஆத்து திருவிழா, அசலூர்காரங்க அத்தனை பேரும் கூடியிருக்காங்க. பொட்ட புள்ள நீ வந்து இப்படி கலாட்டா பண்றது எனக்கு என்னவோ நல்லதா படல. என்ன மன்னிச்சிருங்கய்யா. இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. யாரும் சொல்லுங்கள. ஆத்து தண்ணியில விஷம் கலந்துருக்குங்கிறத இப்போ அது நம்புறியா? என்ன சொல்றா? விஷமா? இப்பதான் முழு மனசோட உன் கழுத்துல தாலி கட்டு ஓடோடி வந்தமா. என்னமா இது? அது
நீங்க தாலி கட்டணும்னு மனசுல நினைச்சதே போதும். கல்யாணமாகி உங்க கூட வாழ்ந்து முடிஞ்சு திருப்பி எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு எனக்கும் பிறந்த இந்த பிள்ளைய வாங்கிக்கங்க. அம்மா, இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில எந்த ஒரு சராசரி பொண்ணுக்கும் கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கலங்க. பெரிய வசதியான குடும்பத்துல பிறக்கல, பெரிய படிப்பும் இல்ல, ஒரு நல்ல துணிமணி கூட நான் கட்டி பார்த்தது இல்லைங்க. என்னைய பார்த்து எந்த ஆம்பளையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தனக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டது கூட இல்ல. இந்த மாதிரி வாழ்க்கையில நான் என்னென்ன விஷயங்களை தொலைச்சிட்டு தெருவுல நின்னனோ அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வந்துடாம பாத்துக்கங்க. அது மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து சீமைக்கு அமிச்சு பெரிய படிப்பு படிக்க வைங்க. குமரியா என் பொண்ணு வந்து நின்னா பாக்குற அத்தனை பேரும் அவளை கையெடுத்து கும்பிடுற மாதிரி வளர்த்து வைங்க. எதிர்காலத்துல என் பொண்ணு பாக்குற ஒவ்வொரு ஆம்பளையும் இப்படி ஒரு பொண்டாட்டி தனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுற மாதிரி அவளை வளர்த்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்களா? கண்டிப்பா செய்றேம்மா. அன்னைக்கு உன்னை குழந்தையா தூக்கிட்டு இந்த கிராமத்தை விட்டு போனா உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை எல்லா வகையிலையும் வளர்த்துட்டமா. திருப்பி இந்த கிராமத்துக்கு வந்தா உன்னோட தான் வரணுங்கிற வைராக்கியம் எனக்கு. அதனாலதான் இவ்வளவு நாளா இந்த கிராமத்துக்கே வரல. நான் ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை வளர்த்து மறிக்குழுந்து ஆசைப்பட்ட மாதிரி அவன் மகளை வளர்த்துட்டாரு இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாம் காமிச்சாச்சு. அது போதும். இப்ப புரியுதாடா கண்ணா? இந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் உனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு புரியுதா?